அனைவருக்கும் வணக்கம். இது என்னென்னா, விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இன்டீரியர் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏரியாவை கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரையும் காண்டாக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் என்னையும் காண்டாக்ட் பண்ணார். பட் ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட மற்ற அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போயிட்டு 5% மட்டும்தான் 50% மட்டும்தான் வீடு முடிச்சு கொடுத்துருக்காரு. மற்ற வீடு முடிக்கவே இல்லை. டிசம்பர் மந்த் 20ஆம் தேதி என்கிட்ட ஃபுல் பேமெண்ட்டு வாங்கிட்டு போனார். கொட்டேஷனை கொடுத்துட்டு கொட்டேஷன்ஸ் கூட ஐயா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பண்ணால் மெட்டீரியலையும் குவாலிட்டியான மெட்டீரியல் கிடையாது. எல்லாமே வந்து லோக்கலான மெட்டீரியல், லோ குவாலிட்டியில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மெட்டீரியல் பண்ணியிருக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கால்குலேட் பண்ண கூட 1.5 லட்ச ரூபாய் கூட மெட்டீரியல் இல்லை. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதத்துலேருந்து வர்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை அடிச்சுட்டு ரொம்ப மனவைத்தியனை அடிச்சிட்டாரு. என்ன மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரியுது நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ பல்லடத்தில் கூட இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு பண்ணிட்டு பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு மற்ற அமௌண்ட்டை வாங்கிட்டு பாதி ஒர்க் கூட பண்ணாமல் நிறைய இலக்கழிச்சிருக்காரு. சார் வீட்டு கேட்டதுக்கு வீட்டு ஓனரே அவர் வந்து தாக்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் சமாதானப்படுத்தி பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய நேம் வந்து செந்தில்குமார், விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ், கோயம்புத்தூர், கேரளா பேஸ்டுன்னு சொல்லி வருவார். தயவுசெய்து யாருமே அவருக்கு இன்டீரியர் கொடுக்காதீங்க. ஏன்னா மன உளைச்சல் ஆகிட்டுருக்கேன். ஸோ நானும் மற்ற காசு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதத்துலேருந்து நான் நம்ம மன உளைச்சல் ஆகிடுச்சு. டெய்லி கால் பண்ணிவிட்டு டெய்லி ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இவர் என்கிட்ட வந்து ஒரு 1000 பை சொல்லியிருப்பார். ஓகேண்ணா, இதுக்கப்புறம் என்னால் இவருக்கு பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இவர் பேர் வந்து செந்தில்குமார், விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ், கோயம்புத்தூருடைய பேஸு. ஸோ கோயம்புத்தூரில் நான் இன்டீரியர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு நான் வந்து செஞ்ச பெரிய தப்பு. ஸோ வேறு யாரும் செய்யாதீங்க. தயவுசெய்து யாருமே விஸ்வகர்மா இன்டீரியர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஒஸ்டான இன்டீரியரு, அவருக்கு எந்த ஒரு பேஸும் கிடையாது. மெட்டீரியலுக்கான குவாலிட்டியான மெட்டீரியலும் போட மாட்டார். ஸோ அதனால் யாருமே வந்து இவர்கிட்ட சாய்ஸ் பண்ணாதீங்க. கான்டாக்ட் பண்ணாலும் தயவுசெய்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வந்து நம்பரை கொடுத்துட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி 3 கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், பல்லடத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, இன்னொரு ராசிபுரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து யாருமே விஸ்வகர்மா இன்டீரியர் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மன கஷ்டத்தை பணம்ன்றது ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். இந்த மாதிரி ஏமாத்தாளங்களை வந்து ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு மற்ற யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால் வந்து யாருமே சூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற மக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ், அவருடைய ப்ரொடெக்டர், அவருடைய ஓனர் நேம் வந்து செந்தில்குமார், அவரோட ஒய்ஃபு இவங்க சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. டார்கெட்டு பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அன்பான வார்த்தைகளை பேசி சுகமாக பேசி மற்ற அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போயிட்டு மெட்டீரியல் சரியாக கொடுக்குறதில்ல, சர்வீஸும் சரியாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா அவருடைய கூகுள் ரிவ்யூவை பாருங்கள். எல்லோரும் வந்து மோசமான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட ஏமாற்றிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றி பழிக்கணும்னு அவசியம் வந்து என்ன வந்துச்சுன்னு தெரில அவருக்கு. ஏன்னா ஒரு ரூபாயும் மிடில் கிளாஸுடைய கனவுன்றது பார்த்தீங்கன்னா வீடு. ஒரு வீடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ லோன் போட்டு ஹோம் லோன் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஹோம் லோன் கட்டுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு யாருக்கு கட்டுறவங்களுக்கு தான் சார் தெரியும். ஸோ அதனால் தயவுசெய்து யாருமே விஸ்வகர்மா இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணாதீங்க. அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா மன உளைச்சல் எடுத்து நீங்கள் தான் பண கஷ்டம் மன உளைச்சல் ஆவீங்க. அதனால் நான் அதை வேதனைப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டன்ற முறையில் நான் வந்து உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.